ஹேடா மை லிட்டில் கார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, நீங்கள் வந்து டே குக்கு பிஎலுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்தலாம். டைட்டில்னே வந்துட்டு தட் சியூஓ டேடி ரொமான்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து எடுத்திருக்கேன். தென் பேபி மில்க் வரும், அதனால் ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு தயவுசெய்து ஸ்டோரிக்குள்ளே வாங்க. பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ. நாங்கள் ஜேக்கிக்கு 2 பேத்துக்குமே அரேஞ்ச் மேரேஜ் தான். ஒருத்தருக்கு பிடிக்காது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ டேடி ரொமான்ஸால் தான் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்படி தான் இந்த ஸ்டோரியும் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. அன்கட் இருக்குது, டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்களா, இது வந்து ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷனல் தான். ஸோ வந்து பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணலடா பாருங்கன்னு சொல்லிட்டு, பிடிச்சவங்க மட்டும் வந்துட்டு பாருங்கள். லைக்கு ஹைப்பு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தயாங் தான்டா. அவன் ஆஃபீஸில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா அப்படியே வீட்டுக்குள்ளே வரான். அவனோட ரூம்குள்ளே போகிறான். போய் பார்த்தா ஜேகே ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கான். அவனோட பேபி பக்கத்தில் இருக்குது. தென் பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டே தான் தூங்கிட்டு இருக்கான். குழந்தையும் தூங்கிட்டு இருக்கு. இந்த இதை அப்படியே தயாங் பார்த்துடுறான். அவன் தலையில் ஒரு மாதிரி அடிச்சுட்டு, அவனுக்கு வேறு வேலையா இல்லை, எப்போ பாரு என் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டே தூங்கிட்டு இருக்கான், நான் கொடுமுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் போயிட்டு பெட்டுக்கிட்ட போயிட்டு குழந்தைய தூக்கி தொட்டியில் போட்டு இப்போ ஜேகேவை பார்க்குறான். ஜேகே ரொம்ப டயர்டில் தான் தூங்குறான். ஆனால் அவனோட ஷர்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் தூங்கிட்டுருக்கான். ஒரு மாதிரி தயாங்கவும் பார்த்துட்டு அந்த ஷர்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறான். க்ளோஸ் பண்ண போகும்போது அவனுக்கு மில்க் லீக்கேஜ் ஆகுது. அது தயாங்கோட ஹேண்டில் பட்டுருது. சே, இது வேற அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சவன் அவனோட ஹேண்ட் கர்ச்சீப் எடுத்து அவனோட ஹேண்டை துடைக்க போகிறான். இருந்தாலுமே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை டேஸ்ட்டு பண்ணணும்னு அவனும் அவனோட மவுத்தில் வச்சு அதை டேஸ்ட்டு பண்ண அந்த டேஸ்ட் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஜேகேயோட நெக்குக்கு கீழே அவனோட வாயை கொண்டுட்டு போயிட்டு, ஜா தயாங்கா, ஆஹா அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு நேராக வாஷ்ரூம் போயிட்டு அப்படியே ஷவர்லாம் பண்ணிவிட்டு டவலோட இப்போ வெளியில் வரான். இன்னுமே வந்து ஜேகே அதே பொசிஷனில் தான் இருக்க. தயாங்கால சுத்தமாக முடியலை. தயாங்கா, இது என்னடா உனக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நேராக திரும்பி ஜேகே கிட்டே போயிட்டு அந்த ஷர்ட்டை க்ளோஸ் பண்ணலான்னு போகிறான். ஆனால் அவனால் முடியலை. அதை டேஸ்ட் பண்ணணும்னு தான் தோணுதே தவிர அதை க்ளோஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தோணலை. தயாங்கா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஷர்ட் பட்டனை அவனோட ஐஸை மூடிட்டே க்ளோஸ் பண்ணிடுறான். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு அவனோட லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். லேப்டாப்பில் எங்கே கான்சன்ட்ரேஸ் இருக்குது, ஒர்க்கில் எங்கே கான்சன்ட்ரேஸ் இருக்குது. அவனோட கான்சன்ட்ரேஸ் பூரா ஜேகேயோட நெக்குக்கு கீழே தான் இருக்குது. அப்படியே ஜேகேயோட நெக்குக்கு கீழேயே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அதுக்கு மேலே தயாங்கால கண்ட்ரோல் பண்ண முடியல. லேப்டாப் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜேகேயோட பக்கத்தில் படுத்துட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கான். ஜேகே ரொம்ப டயர்டில் அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் ரொம்ப சேடாக, ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி, ஒரு மாதிரி அழுகுற மாதிரி, ஒரு மாதிரி கவலைப்படுற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் அப்பைக்கு மாற அப்படியே தாங்க ஒரு மாதிரியாகவே ஜேகேயோட ஃபேஸே பார்த்துட்டு இப்போ ஜேகே கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆகி போயிட்டு தூங்கிட்டுருக்கான். தென் தூங்கலை, ஜேகேவே தான் பார்த்துட்ருக்கா. அவனுக்கு அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஏய், ஐ லாஸ் மை கண்ட்ரோல், அவனுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகேயோட ஷர்ட் பட்டனில் ஹேண்டை வச்சு ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிட்டுருக்கான். அடேய், எனக்கு இது வேணும் 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 அப்படின்னு சொல்லவே டக்குன்னு அவனே ஃபீட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியே 1/4 மணி நேரம் ஸ்கிப் ஆகுது. குழந்தை கண்ணு முழிச்சிட்டு அழுகுது. ஸோ அழுகுற சவுண்டு கேட்டோன்னே ஜேகேவும் ஒரு மாதிரி தூக்கத்திலேயே தாங்கோட ஹெட்டை பிடிச்சி இழுத்து தாங்கோட பேக் சைடு முதுகை ரப் பண்ணி கொடுக்குறான். ஸோ தாங்க இன்னும் அவன் குழந்தையாவே தான் நினச்சிட்ருக்கான். இப்போ தாங்கும் டக்குன்னு ஜேகே முழிச்சிடக்கூடாதுன்றக்காண்டி பேபியை தொட்டிலில் தானே போட்டிருப்பான். அந்த தொட்டியில் ஆட்டி விட குழந்தையும் தூங்குது. இங்கிட்டு தயாங்கோட கண்ணு ஒரு மாதிரியாக சொருகுது. ஏன்னா ஜேகே தயாங்க ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டே அவனோட பேக் சைடு முதுகை ரப் பண்ணி கொடுக்க தயாங்களாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்ன? அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சொருகிட்டு கடைசியில் பைட் பண்ணியே வச்சிடறான். ஜேகேக்கு வலிக்குது. ஒரு மாதிரி தூக்கத்துலேயே, பேபி உனக்கு என்ன டீத்து முளைச்சிருச்சா என்ன, கடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஸோ தாங்க ஒரு மாதிரி ஸ்மைலே வந்துச்சு. ஸ்மைல் பண்ணிகிட்டே அவனும் ஃபீட் பண்ணிட்டுருக்கா. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. ஸோ இப்போ தான் தாங்க ரியலைஸ் பண்ணிட்டுருக்கான். அப்படியே இப்போ எழுந்திரிச்சு அவனும் ஒரு மாதிரியாகவே சிரிச்சுக்கிட்டு, டே பொண்டாட்டி, எப்போ தாண்டா அவனை என்னோட பொண்டாட்டியாகவே ஆக்கியிருக்கேன், முழுசா இன்னைக்கு தான் என்னோட பொண்டாட்டியாகவே ஆயிருக்க. இனிமேல் டெய்லியும்
இது எனக்கு வேணும், இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான். இப்போது ரொம்பவே டயர்டாக எந்திரிக்கிற ஜேகே சுற்றி முற்றி பார்க்குறான், குழந்தைய காணோம். எங்கே நம்ம பக்கத்தில் தானே பாப்பா படுத்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் தொட்டிலில் படுத்தா தொட்டிலில் கிடக்குறா. எப்படி தொட்டிலுக்கு வந்தா? எப்படி சட் பட்டன்லாம் க்ளோஸில் இருக்குது? நம்மளா தொட்டிலில் தூக்கி போட்டோம்? என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குழம்பு போயிட்டு அவனும் போயிட்டு ஷவர் பண்ணிட்டுருக்கான். ஸோ ஷவர் பண்ணிட்டுருக்கும் போது அவனுக்கு உடம்புலாம் எரியுது. ஸோ நெக்குக்கு கீழே எரியுது. என்னடான்னு பார்த்தா பைட் மார்க் இருக்குது. எப்படி இந்த பைட் மார்க் இங்கே வந்துச்சு? குழந்தைக்கு பல்லு முளைச்சிருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷவர்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணிட்டு இப்போ குழந்தைகிட்ட வந்து பார்க்குறான். குழந்தை இன்னும் தூங்கிட்டு தான் இருக்குது. இது என்ன வழக்கத்துக்கு மாறாய் இப்படி தூங்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அப்படியே ஷவர் ரூமுக்கு போயிட்டு குழந்தைய ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணிட்டு குழந்தைய தூக்கிட்டு கீழே வர இப்போ குழந்தையோட பாட்டி, அதாவது தாங்கோட அம்மா, இப்போ அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, என்ன ஜேகே ரொம்ப லைட்டாகவே எழுந்திரிச்சிட்ருக்கா, அவ்வளோ டயர்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க ஜேகேவும் தலையை ஆட்டிட்டு, ஆமாம் ஆண்டி, நான் ரொம்பவே டயர்டாக இருக்கேன், என்னன்னே தெரில, இப்போல்லாம் எனக்கு ரொம்பவே மூச்சு வாங்குது. பாதி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வீட்டில் ஏதாவது துணி துவைச்சாலும் பாத்திரம் விளக்குனாலும் சாப்பாடு செஞ்சாலும் பாதி வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே மூச்சு வாங்கிடுது அப்படின்ற மாதிரி ஜேகேவும் ஒரு மாதிரி மூஞ்சியை தூக்கிட்டே சொல்ல, நாங்களோட அம்மாவும் ஜேகேவை பார்த்து, இப்போ தானே ஜேகே குழந்த பிறந்திருக்கு, அதனால அப்படி தான் இருக்கும், டயர்டாக தான் இருக்கும், போக போக சரியாயிரும், நீ வேணால் போயிட்டு இன்னும் ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடு, நான் வேணால் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் போ அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல, ஜேகேவும் இல்லை வேணாம் ஆன்ட்டி, உங்கள் பையன் நைட்டு வீட்டுக்கு வந்தாங்களான்னு தெரியல, அப்புறம் நான் செஞ்சு வச்ச சாப்பாடு எல்லாமே அப்படியே இருக்குது, ஐ திங்க் நான் அவங்க சாப்பிட்லேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜெயிக்கவும் சொல்ல, விடுடா அவன் கடையில் தின்னுட்டு வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி தாயங்கூட அம்மாவும் பொறுப்பே இல்லாமல் பேச, ஆன்ட்டி என் மேலே உங்கள் பையன் கோவமாக இருப்பாங்களா? கோவமா? அவன் கொலை வரையில் இருப்பான். சாப்பாடை சமைச்சிட்டு அவனுக்கு சாப்பாடு போடாமல் போயிட்டு தூங்கினேன்னா அவன் இந்நேரம் உன் மேலே கொலை வரையில் இருப்பான் ஜேகே. அச்சோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? நீ ஒன்றும் பண்ண வேணாம், சாப்பாடு சமைக்கிறியா அதை கிச்சன்லேயே எடுத்து வைக்காமல் டைனிங் டேபிளில் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு நீ போய்ட்டு தூங்கிடு சரியா? அவன் எப்போ வரானோ அப்போ டைனிங் டேபிளில் பார்த்து எடுத்து சாப்பிட்டுக்குருவான் சரியா அப்படின்ற மாதிரி தயாங்கோட அம்மாவும் சொல்ல, ஜெய்கவும் தலையை ஆட்டிட்டு இப்போ அப்படிலாம் வீட்லேயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கான், வீட்டு வேலை பார்க்குறான். இப்படியே டைமு நைட்டு ஸ்கிப் ஆகுது. வழக்கத்துக்கு மாறா தாயங்கு இப்போ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ ஜேகே தான் ஃபுட் எடுத்து சர்வ் பண்ணிட்டுருக்கான். ஆனால் எனக்கு பசிக்கலைன்னு சொல்லிட்டுருக்கான். ஜேகேவும் ஒரு மாதிரி அவனோட ஆன்ட்டி, அதாவது தாயங்கோட அம்மாவை பார்த்து, ஆன்ட்டி சாப்பிட சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தாயங்கோட அம்மாவும் தாயங்க பார்த்துட்டு, டேய் ஓவர கொண்டுட்டாம ஒழுங்காக சாப்பிட்றா, அவன் எவ்வளோ ஆசையாக அவனுக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்கான், சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி சொல்ல, தாயங்கும் எனக்கு வேணான்னு ஒரு தடவை சொன்னால் அவங்களுக்கு புரியாதா? அவனுக்கு பசிக்கலை, எனக்கு வேணாம். டேய் ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்காத, என்னமோ ஓவராக சீனை போட்டுட்ருக்கா. சரி உனக்கு பிடிக்காம தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ என்ன பண்ண சொல்கிற? குழந்தைன்னு ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் அவனை அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா என்ன அர்த்தம்? அவனும் எவ்வளோ தான் பொறுமையாக போயிட்டுருப்பான். இங்கே பாரு தயாங்கா, ஒழுங்காக சாப்பிடு, கொமட்டிலே குத்திப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி தயாங்கோட அம்மா தயாங்க மிரட்ட, எனக்கு வேணாம், சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க, பாருங்க எனக்கு பசிக்கலைன்னு சொல்கிறீங்களா, சும்மா என்னை போட்டு ஓண்டிக்கிட்டே இருக்கீங்க. சரி ஜேகே, சாப்பாடு எடுத்து வச்சிரு, ஒரு டம்ளர் பாலாவது கொண்டு வந்து கொடு, அதையாவது குடிச்சு தொலையட்டும் அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்கோட அம்மா ஜெகே கிட்ட சொல்ல, ஜெகேமே எடுக்க போகிறான். ஏய் உங்ககிட்ட இப்போ நான் பால் கேட்டேனா? எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு பசிக்கவும் செய்யலை, எனக்கு சாப்பாடும் வேணாம், எனக்கு பாலும் வேணாம், ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி தயாங்கும் சொல்ல, ஜெகே ஒரு மாதிரி சேடாக ஃபேஸை வச்சுக்கிட்டு அவங்க ஆண்டியை பார்த்துட்டு, ஆண்டி இருடா, ஏய் தயாங்கா ஓவராக சீனை போட்டுட்ருக்காத, அவன் கையால் செஞ்ச சாப்பாடையும் சாப்பிட மாட்டேன், அவன் மேக் பண்ணி தர்ற பாலையும் குடிக்க மாட்டேன், ஆனால் அவனோட ஒரே ரூமில் இருப்பியாக்கும். அப்போ வேறு எங்கே போக சொல்கிறீங்க? இருந்து தானே ஆகணும், எல்லாம் என் தலையெழுத்து. இங்கே பாரு, எனக்கு பாலும் வேணாம், எனக்கு சாப்பாடும் வேணாம். இப்போ பால் அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டேன்னா அப்போ நைட்டு பசிக்காதுல, அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவனும் டக்குன்னு கேட்டுறான். இப்போ ஜேகேவும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா, என்னது நைட்டு பசிக்காதா? ஆமாம், நைட்டு பசிக்கக்கூடாதுன்னு தான் சாப்பாடு சாப்பிட்றோம், நீங்கள் சாப்பிடல, அதான் பால் எடுத்துகிட்டு வந்து தரேன்னா அதையும் வேணான்றீங்க. எனக்கு வேணாம், வேறு எந்த விதத்தில் கிடைக்கணுமோ அந்த விதத்தில் எனக்கு கிடைக்கும்,
இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? நான் பால் குடிக்கணும் அவ்வளோதானே, குடிப்பேன். அப்படி குடிக்கணுமோ அப்படி குடிப்பேன். மூடிட்டு போய் தூங்குப்போ. எவ்வளோ நேரம் ஆகுது? என் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்க, இன்னும் தூங்காமல் என்னடா பண்ணிட்டுருக்க? உடம்புலாம் டயர்ட் ஆகும்ல. என் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும், இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. ஒழுங்காக போய் தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பாசம் வந்தவை மாயி ஜேகேவை மிரட்ட, ஜேகேவும் ஒன்றுமே புரியாமல் இவருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரியே குழம்பிட்டு குழந்தையும் தூக்கிட்டு போயிட்டு இப்போ அப்படியே அவனோட ரூமில் தூங்கிடுறான். ஸோ தென் டைம் ஸ்கிப் ஆக்கிட்டே இருக்குது. செல்லை நோண்டிகிட்டே உட்காந்துட்டு இருக்க தேங் இப்போ டைமை பார்க்குறா 12:30 AM. தேங்கா நேரம் நல்லா அசந்து தூங்கியிருப்பான். அவனுக்கு தேவையான சாப்பாடு ஒரு ரூமில் தான் இருக்குது. பசியை இன்னும் என்கரேஜ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கொலை பசியில் இருக்க, இப்போ போய் டெஸ்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் எந்திரிச்சு ரூமுக்கு ஒரு மைஸ் நாக் பண்ணிகிட்டே வரான். வந்து அப்படியே ஜேகே பக்கத்தில் படுத்துக்கிட்டு திருப்பியும் அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான். இதே மாதிரியே திருட்டுத்தனமாக டெய்லியும் ஜேகே கிட்ட டேஸ்ட் பண்ணிட்டுருக்கான். அவனோட பசியை இப்படி தீர்த்துக்கிட்டு இருக்கான். பாவண்டா, இதெல்லாம் எதுவுமே தெரியாத நம்ம ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்படியே இயர்லி நைட் இப்படி நடக்க, இப்படியே ஒரு டைம் ஜேகே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருக்கா. அவனோட நெக்குக்கு கீழே பைட் மார்க் இன்னும் அதிகமாகிட்டுருக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. ஜேகே என்ன சும்மா சும்மா பைட் மார்க் அதிகமாகிட்டே இருக்குது, இது சரிப்பட்டு வர்ற மாதிரியே தெரியலையே, வேறு ஏதாவது பாடிக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கா, இதை இன்னைக்கு செக்கப் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வழக்கத்துக்கு மாறா ஜேகே தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ண தேங் ரூம்குள்ளே வர வழக்கம் போல் அவனோட லீலையை ஆரம்பிக்க. ஸோ ஜேகே தேங்க நேருக்கு நேராக பிடிச்சிடுறான். எந்திரிச்சு உக்காந்துட்டு, தேங் நீங்கள் தான் இப்படி பண்ணிட்டுருக்கீங்களா? எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கீங்க என்கிட்ட? ஏய், நீ என்னோட பொண்டாட்டி, உங்ககிட்ட நான் பண்ணுமோ அதான் பண்ணிட்டுருக்கேன். இங்கே பாருங்க தேங், நீங்கள் இப்படிலாம் திருட்டுத்தனமாக வந்து என்கிட்ட இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் எனக்கே தெரியாமல். இது வந்து நீங்கள் போவட்டு, நீங்கள் சரியான போவட்டு. இதுக்கப்புறம்லாம் உங்கள் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகேவும் எழுந்திரிச்சு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு இப்போ வேகமாக அவன் ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டுருக்கான். தாங்க பார்க்குறான். ஏய், இது ஒரு சின்ன விஷயத்துக்கு எதுக்கு அத்தா வீட்டுக்கு போகிறேன்ட்டு இருக்கா பாரு. பண்ணா புருஷன் எவனுமே பண்ணாத தப்பையா நான் பண்ணேன். பொண்டாட்டிக்கிட்ட திருட்டுத்தனமாக குடிக்கணும்னு நினச்சேன், அது உன்கிட்ட கேட்டு நீ கொடுத்து அதை குடிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கலடா. திருட்டுத்தனமாக கிடைக்கிற மாம்பழம் தான் இனிக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த டேஸ்ட் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? பாரு ஜெகே, சரி விடு, திருட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நீயா கொடுக்குறது நான் இருந்தால் கூட கொடு, ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ எதுக்கு இதுக்கு மூஞ்சி எடுத்துக்கிட்டு உங்கள் ஆத்தா வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கா? என்னது இதுக்கு மூஞ்சி எடுத்துக்கிட்டு எங்கள் ஆத்தா வீட்டுக்கு கிளம்புறேன்னா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இத்தனை நாள் கல்யாணம் முடிச்சு இத்தனை நாள் ஆகுது, ஒரு குழந்தை பிறந்திருக்கே, எனக்கு அது என்கிட்ட வந்துட்டு உடம்பு வலிக்குதா, வீட்டில் வேலை பார்க்குறியே, எப்படி இருக்கா, சாப்பிட்டியா, வச்சியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்களா? இப்போ மட்டும் வேகமாக வந்துட்டு அதுவும் எனக்கே தெரியாமல் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. எனக்கு ஏற்கனவே டவுட் இருந்துச்சு, அதனால தான் இன்றைக்கி முழிச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஜேகேவும் பேச அவன் ஐஸ்லாம் டியாஸ் தேங்கியிருக்கு. ஏய், இது கண்ணாத்துக்கு நீலி கண்ணீர் வடிச்சிட்ருக்கா? ஒரு பொண்ணாட்டிக்கிட்ட புருஷன் எடுக்கணும்னு நினச்சது தான் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு எதுக்கு ஓவரா சீன் மாதிரி போட்டுட்ருக்கா? அது மறுபடி என்கிட்ட கேட்டிருக்கணும், என்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். என் பெர்மிஷனே இல்லாமல் என்கிட்ட வந்தது தப்பு தான். அதுவும் நான் தூங்கிட்டு இருக்கும் போது திருட்டுத்தனமா. உங்களுக்கு வெக்கமா இல்லை? எதுக்குடா வெக்க போடணும்? பொண்டாட்டிக்கிட்ட திருட்டுத்தனமாக எடுத்துக்கா, நான் எதுக்கு வெக்க போடணும்? இப்போலேருந்து நான் பொண்டாட்டி யானே, என்னை பிடிக்கல என்னன்னு சொன்னீங்க? கல்யாணம் ஆன புதுசுலேருந்து என்னை பக்கத்தில் சேர்த்துக்கிட்டீங்களா? என்னை அவாய்ட் பண்ணிட்டே தானே இருந்தீங்க. நான் செய்கிற சாப்பாடு பிடிக்காது, நான் மேக் பண்ணி கொடுக்குற மில்க் பிடிக்காது, ஆனால் இது மட்டும் உங்களுக்கு பிடிக்குமா? அடே, இது எனக்கு பிடிச்சனால தான் நீ செஞ்சு கொடுக்குற சாப்பாடை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். ஆனால் ஃபுல் மீல்ஸாக நீ பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு எதுக்குடா சாப்பாடு? நீ மேக் பண்ணி தர மில்க் எதுக்கு வேணாண்டேனா? அதான் இங்கே குடிக்க போகிறேனே, அப்புறம் எதுக்கு நீ மேக் பண்ணி தர மில்க்கு? அதான் மில்காவே பக்கத்தில் இருக்கியே, அப்போ உடனே தான் நான் டேஸ்ட் பண்ணுவேன். அதெல்லாம் எனக்கு எதுக்கு வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டுருக்க. போகட்டு, உனைய நம்பி உனைய கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்து இருக்கேன் பாரு. இதுக்கப்புறம்லாம் உன் கூட என்னால் இருக்க முடியாது. நான் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜேகேவும் அவனோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு குழந்தையும் தூக்கிட்டு இப்போ போயிட்டுருக்கான். என் தாங்க பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கான். ஏய் பண்ணடா ஓரா சீன் மாதிரி போட்டு எங்கள் அம்மாவுக்கெல்லாம் தெரியப்படுத்துனேன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது, அவங்க என்ன என்னடா நினைப்பாங்க, ஏய் பொண்டாட்டியே ஒழுங்கா நின்று அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டுருக்கா. ஸோ அவன் ஸ்டெப்பில் இறங்கிட்டு இருக்கான். தாங்க பின்னாடியே ஓடி வந்து இப்போ ஸ்டெப்பில் இருந்து கீழே உருண்டுடுறான். இவர் ஜேகே பார்க்குறான். தாங்க என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க. ஸோ தாங்க இப்போது ஒரு மாதிரி மயக்கம் போட்ட நிலமையில கிடக்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு சோவால படுக்க வச்சுட்டு ஸோ பில்லோவெலாம் எடுத்து அந்த குழந்தை கீழே விழுகாமல் இருக்க பக்கத்தில் வந்து டைட்டாக போட்டுட்டு இப்போ நேராக தாங்கிட்ட ஓடி வந்து தாங் தாங் என்னாச்சு, சாரி என் அம்மா வீட்டுக்கெல்லாம் போகல, நீ எந்திரி தாங் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க உசுப்போ. ஸோ தாங்க எந்திரிக்க மாட்டான். ஜெக்கிக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஸோ பிளட்டு ஹிட்டு எதுவும் வருதான்னு பார்க்குறதுக்கு தாங்கோட ஹெட்டெல்லாம் திருப்பி பார்க்குறான். பிளட்டு வரல. அப்பாடா பிளட்டெல்லாம் வரல, இவன் இன்னும் எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து வாட்டர் எடுத்துகிட்டு வந்து தாங்கோட ஃபேஸில் தொளிச்சு விடுறான். ஸோ தாங்க இப்போ எந்திரிக்கிறான். எந்திரிச்சு அப்படியே ஒரு மாதிரியாக ஜெக்கிவை பார்க்குறான். அப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாகவே குழந்த மாதிரி பேசுகிறான். ஜெக்கிவும் பார்க்குறான். தாங்க என்னாச்சு உனக்கு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போயிட்டு ஜெக்கிவை ஹக் பண்ணுறான். தயாங் நீ என்ன பண்ணிட்டுருக்க, என்னை எதுக்கு மம்மின்னு கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி ஜேகே தாங்கிட்ட கேட்டுட்ருக்கும் போதே இப்போ தாங்கோட அம்மாவும் வந்துடுறாங்க. ஜேகே தாங் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ தாங் அப்படியே ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு மம்மி மம்மி பசிக்குது, வாங்க ரூமுக்கு போவோம், மம்மி ப்ளீஸ் எனக்கு பசிக்குது, எனக்கு ஃபீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழந்த மாதிரி சினிங்கிட்டு இருக்கான். தாங்கோட அம்மா பார்க்குறாங்க ஜேகேவை. ஜேகே என்னாச்சு இவனுக்கு, அதுதான் எனக்கும் தெரியல ஆண்டி, படிக்கட்டில் இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தாங்க, எந்திரிச்சதுலேருந்து இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஜேகேவும் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக சொல்ல இப்போது தாங்கோட அம்மாவும் ஒரு வேளை தலையில் எதுவும் அடிபட்டுருக்குமோ என்னமோ, டாக்டரை வர வச்சு கரெக்டாக பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி டாக்டருக்கு கால் பண்ணி வர வைக்க இப்போ டாக்டரும் வந்து செக்கப் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் தாங்கோட பாடி கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. டாக்டரும் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே இவர் நல்லா தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே தாங் டாக்டரை பார்த்து கண்ணடிக்கிறான். கண்ணடிக்கவும் டாக்டர் புரிஞ்சுக்கிறாங்க. நல்லா தான் இருக்கார், இருந்தாலும் 2 வயசு குழந்தையாக மாறிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜெக்கிக்கும் ஒரு மாதிரி சாக்கு, தாங்கோட அம்மாவுக்கும் ஒரு மாதிரி சாக்கு. சார் என்ன சொல்கிறீங்க, என்னோட ஹஸ்பண்ட் 2 வயசு குழந்தையாக மாறிட்டாங்களா? ஆமாம் ஜிகே, உன்னோட ஹஸ்பண்ட் 2 வயசு குழந்தையாக மாறிட்டான். இப்போ அவன் திருப்பியுமே வந்துட்டு 30 வயசு ஆளாக மாறணும்னா உன்னோட கையில் தான் இருக்குது. அவனை நீ கேர் பண்ணி பார்த்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? அவன் என்னென்ன கேட்குறானோ அதெல்லாம் பண்ணு, அவன் சீக்கிரம் மாறிடுவான் அப்படின்ற மாதிரி டாக்டரும் அட்வைஸ் பண்ணிட்டு இப்போ எந்திரிச்சு போயிடுறாரு. ஜேக்கிக்கு ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாக குழப்பமாக இருக்குது. இது என்ன தாங் 30 வயசால் 2 வயசு குழந்தைய மாறிட்டாங்களா? ஐயோ ஏற்கனவே ஒரு குழந்தைய சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் இந்த குழந்தைய சேர்த்து நான் சமாளிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஜெகியும் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கா. தாங்கனும் ஒரு மாதிரி ஸ்மாக் பண்ணிட்டேன். மம்மி 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 ஃபீனி பசிக்குது, பாப்பாவுக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். தாங்கோட அம்மாவை தாங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஜெகிவை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜெகே பாவம் என் பையன் பசிக்குதுன்றான், போய் சாப்பாடு ஊட்டி விடு அப்படின்ற மாதிரி அவங்களும் தலையில் அடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி. இப்போ தாங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே போனோன்னே ரூமுக்குள்ளே போனோன்னே இன்னும் ஜெக்கிக்கிட்ட அடம்பிடிக்கிறான். மம்மி மம்மி பசிக்குது மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கவே ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு குழந்தைக்கெலாம் எப்படி சாப்பாடு ஊட்டி விடுவாங்களோ அதே மாதிரி பவுலில் கொஞ்சோண்டு சாப்பாடை போட்டு சாம்பார் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு அதை நொறுங்க பிசைஞ்சு தாங்க ஊட்டி விட தாங்க அதெல்லாம் வேணான்றான். இப்போ ஜெக்கியும் ஒரு மாதிரி தாங்க பார்க்குறான். தாங் என்ன தாங்க நீங்கள் மம்மி 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 எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு மில்க் தான் வேணும், எனக்கு பசிக்கு இதை ஃபீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழந்த மாதிரி தாங்கும் அடம் பிடிக்க. ஜெயிக்கவும் ஒரு குழந்தைக்கு கொடுக்கவே இங்கே பத்த மாட்டேங்குது, இதில் இன்னொரு குழந்தைக்கு வேற நான் கொடுக்கணுமா? ஐயோ தாங் தயவு செய்து இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை ஊட்டி விட தாங்க சாப்பிட மாட்டான். மம்மி
எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, மம்மி எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு தாங்க ஆக்டிங் பண்ண. இப்போ ஜேகேவும் பாதிரி போய் டாக்டருக்கு கால் பண்ணி தாங்க வந்து தலை வலிக்குதுன்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணட்டும்? அதான் நான் தான் சொன்னேன்ல, தாங்க ரொம்ப அழுக விடாமல் தாங்க என்ன கேட்குறானோ அதை பண்ணுங்க, அவனாவே சரியாயிடுவான் அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்ல. இப்போ ஜேகேவும் ஒரு மாதிரி ஃபேஸை ஒரு மாதிரியாக வச்சுக்கிட்டு, தாங் என்ன தாங் நீங்கள் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஸோ இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும்? உங்களுக்கு தலை வலிக்குதா? சரி வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அவனோட குழந்தையும் கையில் தூக்கிட்டு இப்போது தாங்கியும் குழந்த மாதிரி ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு இப்போ ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். குழந்தைய கொண்டு போய் தொட்டிலில் போட்டுட்டு தாங் வாங்க தாங் அப்படின்ற மாதிரி ஜேகே கூப்பிட, ஒரு குழந்த எப்படிடா ஒரு 2 வயசு குழந்த பெட்டில் ஏறுறதுக்கு தத்தக்கா பித்தக்கான்னு தவழ்ந்துக்கிட்டு ஏறும், அது மாதிரி தாங்கும் ஏறி ஒரு மாதிரி தவழ்ந்துக்கிட்டே ஒரு குழந்த மாதிரி குழந்தை எப்படி மம்மிக்கிட்ட போகுமோ அது மாதிரி தவழ்ந்துட்டு போயிட்டுருக்கான். இப்போ ஜேகே பார்க்குறான், என்னடா நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இப்போ அப்படியே பெட்டில் படுத்துக்கிறான் ஜேகே. தாங்கும் போயிட்டு ஒரு குழந்த மாதிரி ஜேகே பக்கத்தில் படுத்துட்டு மம்மி பசிக்குது அப்படின்றான். இப்போ ஜேகேவும் அவனோட செட் பட்டனை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே தாங்க ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறான். தாங்க என்ன பைட் தான் பண்ணி வைக்கிறான், எங்கே ஃபீட் பண்ணிக்கிறான், அவன் பைட் தான் பண்ணுறான். ஜேகேவும் ஒரு மாதிரி அவனோட மனசுக்குள்ளே இருந்த பைட் மார்க்குக்கு ரீசனும் நீ தான், இப்போ இருக்கிற பைட் மார்க்குக்கு ரீசனும் நீ தான், கடவுளே எதுக்கு தான் நீ இவ்வளோ சோதிக்கிற அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு. ஸோ இப்போது தாங்கோட ரியல் கோணம் வெளியில் வருது. அவனுக்கு தான் ஜேகேவை ரொம்ப பிடிச்சிருக்கே. ஸோ அவனோட டேடி ரொமான்ஸ் ஆரம்பிக்கணும்ல. அப்படியே தாங்கோட ஹேண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேவோட நெக்குக்கு கீழே போயிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டுருக்கு. இப்போ ஜேகே ஒரு மாதிரி ரியலைஸ் பண்ணுறான், தாங் என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள்? மம்மி ஃபீட் மீ அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸில் அவனோட குழந்தை இதை காமிச்சாலும் ஆனால் ரியலாக அவன் மேனுன்றதை வந்துட்டு நிரூபிக்கிறான். தாங் நீங்கள் குழந்தை தானா, இல்லை குழந்தை மாதிரி என்கிட்ட ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்கள் தாங் அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்க, மம்மி எனக்கு பசிக்குது, மம்மி பசிக்குது அப்படின்னு சொல்கிறவன் ஸோ ஹேண்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேயோட கீழே கொண்டு போயிட்டுருக்கான். ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு, போவட்டு ஃப்ராடு நடிச்சுக்கிட்டு தானே இருக்க, எனக்கு நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி ஜேகேவும் சொல்ல. தாங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு தான் ஜேகேவை பேக்லேருந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஏய் ஆமாடா நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், என்ன எனக்கு வேணும் குடுறானா கொடுக்க மாட்டேறா, இப்போ நான் குழந்தையா இருக்கேன்னு தெரிஞ்சோன்னே கொடுக்குற, அப்போ உங்கள் கையில் நான் குழந்தையா இருந்தால் தான் எனக்கு ஃபீட் பண்ணுவேன், இல்லாட்டினா நீ எனக்கு ஃபீட் பண்ண மாட்டேன் அப்படி தானே? அப்போ உன் கையில் நான் குழந்தையாவே இருந்துட்டு போயிடுறேன், எனக்கு ஒழுங்காக ஃபீட் பண்ணிட்டு போ, மூடிக்கிட்டு வந்து பாடு. இப்போ குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறேன்டேல, அப்போ நான் உன் கையில் குழந்தை தான், வந்து கொடுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். இப்போ ஜேகேவும் தாங்கோட சீஸில் ஸ்லாப் பண்ணிவிட்டு, பொறுக்கி போவ ட்ராஸ்கல் என்கிட்ட இப்படி பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ராமா பண்ணுற, இதில் அந்த டாக்டர் வேற அவன் கேட்குறத பண்ணுங்கன்ட்டுக்கு இருக்காரு, அவரும் உங்க கூட சேர்ந்துட்டு ஒத்துழைக்கிறாரா? நீ பண்ணுற ஃப்ராடுத்தனத்துக்கு டாக்டரும் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க, நல்லா டாக்டர் நல்லா சிஇஓ, எப்பப்பாப்பா உங்க கூடலாம் இனிமேலாம் என்னால் சேர்ந்து வாழ முடியாதுப்பா சாமி, சரியான போவட்டு சரியான ஃப்ராடு, என்னை அடையணும்னு என்னென்ன பண்ணிட்டுருக்கா, சி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எந்திரிக்கிறான். இப்போது தாங் ஜேகேவை பிடிச்சி பெட்டில் இழுத்து போட்டு, ஏய் மரியாதையாக கேட்குறேன் ஒழுங்கா கொடு, பண்ணா உங்கள் கையில் குழந்தையா இருந்தால் தான் கொடுப்பியா? அதான் நான் தான் எப்போயுமே உங்கள் கையில் குழந்தையா இருக்கேன்னு சொல்கிறேன்ல, அப்போ மூடிக்கிட்டு கொடுடா, இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங் நம்ம ஜேகே கிட்ட ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்க. ஜேகே தாங்க ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கான். இங்கே பாரு போவ ட்ரஸ்கல், என்னை விட்டுடா, இங்கே பாரு நீ என்னோட ஹஸ்பண்ட்லாம் கிடையாது, நீ பொறுக்கி, நீ ராஸ்கல், நீ பர்வட், என்னை விட்டுடா, பாரு ஓவரனே டென்ஷன் பண்ணாத, இப்படி என்கிட்ட போவத்தனமாக நடந்துக்காத, என்னை விட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், பாரு ஆத்தா வீட்டுக்கு போ, பட் இந்த டேடியோட ரொமான்ஸை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு போ. என்னது டேடி ரொமான்ஸா? ஆமாடா, உன் குழந்தையோட அப்பே என்னோட புருஷன், இந்த குழந்தையோட அப்பேனா இந்த குழந்தைக்கு டேடி, உனக்கு டேடி, இந்த டேடியோட ரொமான்ஸை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டுருக்க. இங்கே பாருதா, என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்காத, உன்னோட பேச்சு எல்லாமே வெறும் ஃப்ராடு தான், நீ எல்லாத்துலேயும் ஃப்ராடு தனம் தான் பண்ணிட்டுருக்க, உன்னை போயிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு உங்க கூட சேர்ந்து வாழ்கிறதா, நெவர்,
உனக்கு எனக்கும் டிவோர்ஸ் தான். இதுக்கப்புறம் உன் கூடலாம் சேர்ந்து என்னால் வாழ முடியாது. என் குழந்தைய தூக்கிட்டு நான் தனியாக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகேவும் சொல்லிட்டு இருக்கா. ஏய், தனியாக போறியோ இல்லை அவன் கூடயே போறியோ, என் கூட பண்ணிட்டு போடா அப்படின்ற மாதிரி இவனும் சொல்ல. என்னது, தனியாக போறியோ எவன் கூட போறியோ? சீ, பொறுக்கி ராஸ்கல், ஒரே மாதிரி என்னை நினச்சிட்டு இருக்கியாடா? ஏன் இழிச்சிக்கிட்டு மற்ற பொண்ணுங்க கிட்ட பேசிக்கிட்டு அந்த மாதிரி என்னை நினச்சிட்டு இருக்கியா? நான் ஒருத்தனுக்கு தான் பிள்ளை பார்ப்பேன், அவன் கூட தான் எப்பயுமே வாழுவேன். அவன் கூட இல்லைனாலும் தனியாக இருப்பேனே தவிர ஒரே மாதிரிலாம் வந்துட்டு எவக்கிட்டே பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜேகே இத்தனை நாள் ஜெலஸான விஷயத்த இங்கே போட்டு உடைக்கிறான். தாங்க ஒரு மாதிரி ஸ்மைல் தான் வருது. ஏய், எவ்வளோ ஆசை என் மேலே இருக்கு, எவ்வளோ காதல் என் மேலே இருக்கு, இவ்வளோ ஜெலஸ் ஆகுற, அப்புறம் ஏன்டா மாதிரி என்கிட்ட வந்து பேச மாட்டேற? எப்படி பேசுவேன்? என்னை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கும்போது நான் எப்படியும் உங்ககிட்ட வந்து பேசுவேன். மாமா, ஏன் நீ அவாய்ட் பண்ணுற, என் கூட வந்து பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு புருஷன் ஏன் நீ அவாய்ட் பண்ணும்போது பொண்டாட்டி வந்து புருஷன்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? எதுக்கு எடுத்தாலும் அப்படிலாம் கெஞ்சுற கேரக்டர்லாம் என்னோடய கேரக்டர் கிடையாது. முடிஞ்ச லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பார்ப்பேன், இல்லைன்னா லீவ் ஆகிட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்போயே அதான் நினைக்கிறேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட. இதுக்கப்புறம் எங்கிட்ட விட, என் மேலே ஜெலஸ் ஆனேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படா பொண்டாட்டி என்னால் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட லெக்கை பிடிச்சி இழுத்து அப்படியே பெட்டில் மூவ் பண்ணுறான். அப்படியே ஜேகேக்கு மேலே ஓவர் ஆகுறான். ஜேகே, த CEO டாடி ரொமான்ஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட லிப்பில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இது வந்து அன்கட்டு நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறது ரொம்பவே ஹாட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் டெலிகிராம் சேனலோட லிங்க்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சீன்லாம் முடிய ஜேகேவோ ஒரு மாதிரி அழுதுகிட்டே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு, பொறுக்கி போவட்டு, என் பெர்மிஷன் இல்லாமல் என்னை எடுத்துக்கிட்டேல, பெர்மிஷனோட நீ கொடுத்தா நான் ஏன்டா அப்படியே எடுத்துக்க போகிறேன்? பெர்மிஷனோட எடுத்துக்கிட்டா கூட எவ்வளோ ஹைப்பில் இருக்காது போலக்கூடா. பெர்மிஷனே இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிறது தாண்டா ரொம்ப ஹைப்பு. அப்போ உன்னோட கண்ணு சொருக, என்னோட கண்ணு சொருக. ஏண்டா பிடிக்கலன்ற கண்ணு மட்டும் இந்த சொருகுது நான் உங்ககிட்ட மூவ் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி அவனோட கோவத்தனத்தை ஜேகே கிட்ட காமிக்க. ஜேகேக்கு ஆல்ரெடி ஹைப்பில் தான் இருந்திருக்கும், ஒரு ரவுண்டு போயிருக்கும். இருந்தாலும் ஜேகேவை ஹைப் ஏற்றி விட திருப்பியும் ஜேகே தாங்கோட லிப்பில் வாண்டடாகவே போயிட்டு கிஸ் பண்ண. இங்கே பாரு CEO, மை டேடி, உன்னோட ரொமான்ஸு ரொம்பவே ஹைப்பாக்குது என்னைய அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு ரவுண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேடா, ஹாப்பி எண்டிங். இந்த ஒரு ஒன் ஷாட்டை இதே இடத்துல இப்படியே முடிச்சுக்கிறேன். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அரேஞ்ச் மேரேஜ் சீன் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல, இருந்தாலுமே ஒன்னே ஸ்டாண்டர்ட் ரெண்டு பேத்துக்கும். பேபி பிறக்குது, பேபி பிறந்த ஆஃப்டர் ரெண்டு பேத்துக்கும் அவ்வளோவா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடாமல் விட்டு கொடுத்து வாழ்கிறது மட்டும் கிடையாது. ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு டேடி ரொமான்ஸ் அப்படின்றது வந்தாலே அது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுன்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரி எடுத்திருக்கேன். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. அன்கட் பார்த்துட்டு மறக்காமல் அதுலேயும் ரியாக்ஷன் பண்ணிடுங்க. பை டார்மிஸ், வேற ஒரு ஒன் ஷாட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.